சிறப்பாக இருக்குது. சமுதாயத்தினுடைய எதிர்கால தலைவர் மருத்துவர் சின்னையா தான். சின்னையாவை நோக்கி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மருத்துவர் சின்னையா ஆதரிக்க அணியணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவங்க 2 பேருக்கும் இந்த ஒரு மோதல் போக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அது கூடி சீக்கிரம் மருத்துவர் சின்னையா சமாதானம் செய்து விடுவார். தற்பொழுது இப்போது மருத்துவர் சின்னையா ஆதரவு பெரிய லெவலில் இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலையும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. இப்போ நடைப்பயணம் கூட சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இந்தியாவிலே எந்த தலைவரும் பண்ணாத அளவுக்கு சில நடைப்பயணத்தை வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காரு எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள். அது நிறைய இளைஞர்களுடைய நலத்திட்டங்கள், அதாவது கஞ்சா அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒழிக்கணும், மக்கள் சிறப்பாக இருக்கணும், எந்த இது இருக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்காரு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் முக்கியமாக அது இன்னும் என்னான்னு தெரியலிங்க. மருத்துவர் சின்னையா வந்தால் தான் தெரியும். இப்போது நாங்கள் பொதுக்குழுக்கு அணியணியாக வந்துட்டுருக்குறோம். நீங்கள் அந்த அவங்க 2 பேருக்குள்ள அந்த மோதல் நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை எப்படி? எங்களுக்கு ஐயாவும் முக்கியம் தான், பட் எங்கள் சின்னையாவும் முக்கியம் தான் சொல்கிறாரு. இருந்தாலும் நாங்கள் ஐயாவை ஏற்றுக்கிறோம். ஐயா சின்னையா ஒத்துழைப்பு கொடுத்து வரணும், வரமாட்டிருக்கிறாரு. வரணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போது அவர் தான் வரணுன்றீங்க ஒரு பக்கம்? இல்லை, நாங்கள் அவர்கிட்ட போக தயார். ஆனால் மருத்துவர் சின்னையாவை அவர் சமாதானத்துக்காக சின்னையா அவ்வளோ ஒத்துழைப்பு. இப்போது ஐயா ரொம்ப தவறாக கூட சின்னையாவை பற்றி பேட்டி கொடுக்குறாரு. எங்கள் சின்னையா இன்றைக்கு வரைக்கும் ஐயாவை பற்றி எதுவுமே பேட்டி கொடுக்கல. நடுநிலையே போட்டிருக்காரு. அனைத்து பொறுப்பாளர்களும் நல்லா இருக்கணும், ஐயாவை நாடி தான் செய்யணுன்றதா இன்றைக்கு வரைக்கும் எங்கள் சின்னையா சொல்லிட்டு வர்றாரு. நன்றிங்க. பிரகாஷுங்க, தருமபுரி மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர்.